ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா, ஜனவரி 31 நம்ம வந்து ரத்னா மொபைல்ஸ் வந்து ஒரு பொர்னியோ ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து லீமெடிலாம் நடந்தது. அந்த ஈவெண்ட்டை பற்றின எங்களோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நாங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இப்போ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறீங்க. அந்த ஈவெண்ட்டை வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் ஆனோம், என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நம்ம வந்து அதில் ப்ரொவைட் பண்ணோம், ஒரு சின்ன ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இந்த ஈவெண்ட்டை வந்து சரியாக எங்களுக்கு ஒரு 18 நாளுக்கு முன்னாடி தான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. பொதுவாக இந்த ஈவெண்ட்டை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியாவது சொல்லிடுவாங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 நாள் தான் டைம் கிடச்சிது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கிடச்சிது இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு. இந்த 18 நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஓகே, பொர்னியோ சைட்லேருந்து ஈவெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, நம்ம என்னென்ன அதில் செய்ய போகிறோம், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேலையை பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு டீமுக்குள்ளாரே நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஐஃபோன்ஸ், அதாவது பிகைனர்ஸு, இன்டர்மீடியேட்ரு, அட்வான்ஸ் லெவலில் யார் வேணால் அங்கே வரலாம். அதனால் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10லேருந்து 5 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஹால் புக் பண்ணணும். அதனால் நாங்கள் வந்து லீமெடின் 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து புக் பண்ணியாச்சு, லீமெடின் புக் பண்ணியாச்சு. லீமெடினில் என்ன பேசி இருந்துச்சு அப்படின்னாக்கா, பெர் ஹெட்டுக்கு, அதாவது உள்ளே யார் என்ட்ரி ஆகுறாங்களோ ஒரு பெர் ஹெட்டுக்கு 1500 ருபீஸ் நாங்கள் பேசியிருந்தோம். அவங்க வந்து 1900 ரூபா கேட்டாங்க, பேசி அதை 1500 ரூபாயை நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு ஆளுக்கு 1500 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் அந்த மாதிரி அங்கே பேசினாங்க. அதுவும் அக்செப்ட் பண்ணியாச்சு, லீமெடின் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கோயம்புத்தூரில் 5 ஸ்டார் ஹோட்டலில். நான் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதையும் நாங்கள் என்ட்ரி ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு ஆள் உள்ள வரதுக்கு லீமெடினில் என்ன வந்து கேட்குறாங்களோ லஞ்சு, அது ஆக்சுவலாக வந்து ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு 1500 ரூபாங்க. அந்த அமௌண்ட்டே அப்படியே என்ட்ரி ஃபீஸாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஜாஸ்தி கம்மி வாங்காமல். ஸோ அது கன்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஈவெண்ட்டில் வந்து பொர்னியோக்காரங்க நம்மகிட்ட வந்து அவங்க சைட்லேருந்து கேட்டது வந்து மினிமம் ஒரு 3 to 4 hours கேட்டிருந்தாங்க. ஸோ மார்னிங் 10 to அப்ராக்ஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது வந்து மார்னிங் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1:30 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துடலாம். ரிசல்ட் ரசீத் வந்து அவர் வந்து அந்த கிளாஸ்லாம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் இருந்தோம். அவர் வந்து அவரோட கிளாஸ் எடுத்துகிட்டு பொர்னியோ சம்மந்தமாக பேசட்டும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறமா எங்கள் பிளான் என்னென்னா, லஞ்ச் வந்து ஒரு 45 minutes லஞ்ச் விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு ஐஃபோன் ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் ஐஃபோன் சம்மந்தமாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அப்புறமா வந்து அது வந்து சௌரவ்கிட்ட கொடுத்துட்டோம். மிஸ்டர் சௌரவ் பஞ்சாபில் வந்து நம்ம ரத்னா மொபைல்ஸோட ட்ரெயினர் தானே அவர்கிட்ட வந்து நீங்கள் இதை பார்த்துக்குங்க, இந்த இது சம்மந்தமாக பிபிடி ரெடி பண்ணிக்கோங்க, டேட்டா ரெடி பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்லேஷன்லாம் ப்ராப்பராக வந்து யார் பண்ண போகிறா, என்னென்ன வார்த்தைகளை சொல்ல போகிறீங்க எல்லாமே பிளான் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சௌரவும் இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் ப்ராப்பராக நாங்கள் அது எல்லாமே பிளான் பண்ண சொல்லிட்டோம். இது நான் வந்து உள்ளேருந்து பண்ண முடியாது, எல்லா வேலையும் பண்ண முடியாதுன்றதுனால. ஸோ கிளாஸ் எடுக்கிறது யார் யார் எடுக்க போகிறான்னு பிளான் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது காமேஷ் சாருக்கு வந்து ஒரு இஎம்எம்சியோட சின்ன டேட்டா ஷேரிங்கு, அப்புறம் டிஎஸ்ஓ பற்றின ஒரு டேட்டா இதெல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். டிஎஸ்ஓ பற்றி கொஞ்சம் பேசட்டும் அப்படின்னு. அப்புறம் இந்த டியூல் லேயர் ஐசி ரீபால் பண்ணுறதை பற்றி மிஸ்டர் சஃபீன், அவரே ஸ்டூடெண்ட் தான், அவருக்கு அதை பிளான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம், என்னென்ன கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது சம்மந்தமான ஒர்க்குகளும் அப்படியே பேக்ரவுண்டில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பிபிடியே ரெடி, அதுக்கான சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே நாட்களோட எனக்கு வந்து முதல்ல நான் 300 பேர் உட்கார மாதிரி ஒரு ஹால் நான் வந்து அங்கே புக் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த 300 பேர் உட்கார ஹாலில் என்னாச்சு, நான் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி, எனக்கு சர்ப்ரைஸ் என்னென்னா, புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 7 days, மேக்ஸிமம் 6 or 7 daysல 300மே புக் ஆகிடுச்சு, 300மே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாங்கள் 20ஆம் தேதியே புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் நிறைய பேர் ஃபோன்பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிட்டு ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் விட்டாங்க. அந்த குளறுபடியில் என்னாச்சுன்னா 330 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், நாங்கள் 330 இருந்தாலும் பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிட்டோம். அப்புறமா இதெல்லாம் முடிஞ்சு சரி ஏதாவது வர்றவங்களுக்கு ஈவெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறோம், ஏதாவது சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதையும் நான் போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். ராம்ராஜ் சார் அவர்கிட்ட பேசினேன். ராம்ராஜ் டூல்ஸ் அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னாக்கா, சார் நான் வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு 150 rupees இல்லை 200 rupees ரேஞ்சில் ஏதாவது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வரவங்களுக்குலாம் நான் சும்மா கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. வரவங்களுக்குலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு. அது போக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 10 பேருக்கு வந்து லக்கி ட்ரா மாதிரி போட்டு குயிக் 861 டிசி பவர் சப்ளை, மல்டிமீட்ரு, இந்த T210 இந்த மாதிரியான இதுகள் எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பிளான், இது ஃபஸ்ட்டு பிளான், இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான். அது போக பொர்னியோவிலேருந்து ஒரு 3 months டோக்கன் எல்லாத்துக்குமே கம்பல்சரி கொடுக்குறேன்னு இதெல்லாமே பேசி முன்னாடியே முடிவு பண்ணது தான். ஓகே, நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது. இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆயாச்சு. 31st என்ன இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ்னால், நான் என்னென்னா ஈவெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணதான் ஃபேமிலியெல்லாம் வெளியே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நானும் லாஸ்ட் அந்த 7 days கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 நான் வெளியே கிளம்புனது ஜனவரி 30 மதியத்துக்கு மேலே தான். அதாவது ஈவெண்ட்டுக்கு தான் நானே வந்து சேர்றேன். ஒரு வாரம் நானும் இல்லை. ஸோ பசங்க எல்லாம் இங்கே வந்து உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நிறைய பேக்ரவுண்டு ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணாங்க. எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஆனாங்க. நிறைய இந்த பேக் டேக்னு ஏகப்பட்ட வேலை. அது பார்க்குறக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் பேக்ரவுண்ட் நிறைய வேலை இருந்துச்சு. ஒரு கல்யாணத்தை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அரேஞ்ச் பண்ணி கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரிஸ்க்கெல்லாம் எடுக்கணுமோ அந்த மாதிரியாக தான் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு ஈவெண்ட்டுக்கு அவங்க வந்து பிஃபோர் 30th ஈவினிங்கே வந்து சௌரவ் வந்துட்டார். மிஸ்டர் சௌரவ் பஞ்சாப்லேருந்து வந்துட்டார். ராம்ராஜ் வந்து அவரும் 30th ஈவினிங்கே வந்துட்டார். அவரும் வந்து அவரோட பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிவ் மீ ரோமோட உமாசங்கர் அவர் வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தார், கூட வந்திருந்தார். அவங்களோட ரிசலர் சித்து, முகேஷ், ஜிஎஸ்எம் ஜெனிசிஸ் முகேஷ் தென்னு அவங்க கூட உமாசங்கர் அவரும் வந்துட்டார், கிவ் மீ ரோம்காரரும். ஸோ அந்த அன்னைக்கு நைட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசி, இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லலை, பட் அந்த ஈவெண்ட்டுக்கு அன்னைக்கு சர்ப்ரைஸாக பண்ண விஷயங்கள். உமாசங்கர் அவர்கிட்ட, சார் நீங்கள் நம்ம கிவ் மீ ரோம் சம்மந்தமாக ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாமா நம்ம சைட்லேருந்து அப்படின்னு சொல்லி பேசினதில் அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு 2 மாதம் டோக்கன் வந்து நான் ஃப்ரீயாக ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அது ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்தாரு. சௌரவ் அந்த அன்னைக்கு பேசி என்ன பண்ணாருன்னா, பப்ளு மகாஜன் ஃபேஸ் ஐடி கிங்னு சொல்லிட்டு பப்ளு மகாஜன் ஐ சொல்யூஷன்ஸ் பஞ்சாப்ல அவர்கிட்ட பேசி அவர் சைட்ல இருந்து என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு லக்கி ட்ரா ஒரு 14 பேருக்கு போடுங்க, நான் வந்து இந்த பேட்டரி ரிப்பேர் கிட்டு இன்னும் இந்தியாவுக்கு வரல, பேட்டரி ரிப்பேர் ஓஎஸ்எஸோட W09 சொல்லிட்டு அந்த பேட்டரி ரிப்பேர் கிட் 2, அப்புறம் வந்து ஃபேஸ் ஐடி போர்டு அடாப்டர் மட்டும் தனியாக ஒரு 10 அடாப்டரு, லூபானோடது மெயின் மாடியில் ஒரு 2, இந்த மாதிரிலாம் பிரித்து அவரு கொடுத்தாரு. 14 போடுங்க சார், நானும் வேணா வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னாரு. ரைட், இது ஒரு சர்ப்ரைஸ். கிவ் மீ ரோம் ஒன்று மறுபடியும் ஆட் ஆச்சு. அப்புறமா பப்ளு மகாஜன் கிட்ட இருந்து கொஞ்சம் ஆட் ஆச்சு. ஏற்கனவே ஆல்ரெடி பொர்னியோலேருந்து ஒரு 3 மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ராம்ராஜ் ஒரு 10 கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். இதெல்லாமே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இவங்க சைட்லேருந்து பண்ணுறாங்களே, நாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாம ரத்னா மொபைல் சைட்லேருந்து என்ன பண்ணோம்னா, ஒரு வேலிடாக அதாவது எல்லாத்துக்கும் கொடுக்கலாமே அப்படின்ட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 330 பாட்டில் 300 சம்திங் பாட்டில்ஸ், அதாவது டிஸ்பென்சர் பாட்டில், ரீலைஃபோட டிஸ்பென்சர் பாட்டிலை பர்ச்சேஸ் பண்ணி அதை வரவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருங்கன்னு சொல்லி அதையும் நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் ரத்னா மொபைல் சைட்லேருந்து அந்த டிஸ்பென்சர் பாட்டில் நாங்கள் கொடுத்தோம். ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கிஃப்ட் வெளியே வந்துருச்சு. எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்ம வரவங்களுக்கு கம்பல்சரியாக கொடுக்குறதே, கம்பல்சரியாக நம்ம லக்கி ட்ரா இல்லாமல் கம்பல்சரியாக நம்ம கையில் கொடுக்குறதே வந்து 1700 1800 ரேஞ்சுக்கு நம்ம வந்து பொருளாகவே திருப்பி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. லஞ்சு காம்ப்ளிமெண்ட்டாக போயிடுச்சு. அப்படிங்கிற போது ஓகே, யாருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா வாங்கினதுக்கு மேலே நம்ம வந்து அதில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் ஆஸ் யூஷுவல் டைம் தான் வந்து ஒரு 10 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 9 மணிக்கு எல்லாம் அங்கே போயிட்டோம். ஒரு 10 மணி அந்த டைமுக்கு வந்து நம்ம ரிசலர் சீத்தெல்லாம் வந்துட்டாங்க. ரிசலர் சீத்து, முகேஷ் ராஜ், உமாசங்கர், ராம்ராஜ் இவங்க எல்லாருமே ஒட்டுக்க அங்கே வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் அவங்க ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. வந்தோடனே எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பொர்னியோவோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ரிசலர் சீத் வந்து அவரோட பொர்னியோவை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதாவது மீன்ஸ் பொர்னியோ வந்து ஒரு பிகைனர் வந்து பொர்னியோவை வந்து வாங்கி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஆரம்பிச்சு அப்புறம் அதோட ஒரு பேஜஸில் என்ன இருக்குது, அதை வந்து இந்த பிக் மேப்ஸ் என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஃபைல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தது மேக்கில் என்ன பண்ண போகிறாங்க,
அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹிடன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து 1-2 ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்னார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலையில் ஒரு 10 மணிலேருந்து மதியம் ஒரு 1:30 மணி வரைக்குமே அந்த பொர்னியோக்கு அவர் டைம் எடுத்துக்கிட்டாரு. இடையில ஒரு டீ பிரேக் விட்டோம். அவர் நிறைய கொஸ்டின் ஆன்சர் நிறைய பண்ணார். ஆன்சர் பண்ணவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து இடையில என்ன பண்ணாருன்னா இதெல்லாம் சொல்லாமே அவர் வந்து இடையில 1 இயர் 6 மந்த் டோக்கன்லாம் 1 இயர் அல்லது வந்து 6 மந்த் டோக்கன் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஆக்சுவலாக அவங்க எல்லாத்துக்குமே கம்பல்சரியாகவே வந்து ஒரு 100 பேர் 3 மாத டோக்கன் பேசியிருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பேர் வரைக்கும் 1 இயர் அல்லது வந்து 6 மந்த் டோக்கனை நிறைய பேருக்கு கொடுத்தாரு. அவர் அங்கே அந்த டைம்லேயே கொடுத்தாரு, நிறையா பண்ணார். அது ஒரு சர்ப்ரைஸாக போச்சு. அப்புறம் அது முடிஞ்சோடனே கொஸ்டின் ஆன்சர் செஷன் எல்லாமே முடிஞ்சு லஞ்சுக்கு விட்டுட்டோம். லஞ்ச் ஒரு 45 minutes பிளான் பண்ணியிருந்தது. ஒரு ஈவெண்ட்டு நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், டைம் கன்ஃபார்மாக அங்கே சொதப்பல் ஆகுன்றது தெரியும். நினச்ச மாதிரியே என்னென்னா 45 நிமிஷம் நம்ம வந்து லஞ்ச் பிளான் பண்ணது 1.5 மணி நேரம் ஆகி தான் எல்லோரும் மறுபடியும் அசம்பிளே ஆனோம். ரொம்ப க்ரௌட் இருந்ததுனால அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, கெஸ்ட் அந்த டைமுக்கு போகலை. அப்புறமா அவங்க போனதுக்கப்புறம் கெஸ்ட்டு போனாங்க, உட்காந்து சாப்பிட்டாங்க. நம்ம ஹரி பண்ண முடியல, அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ண முடியல. எல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் உட்காரும்போது பார்த்தாக்கா மணி எக்ஸாக்ட் 3 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது 2:15 ஸ்டார்ட் பண்ணலான்னு, ஆனால் 3 மணி ஆகி போச்சு. எங்களுக்கு அங்கேயே கொஞ்சம் டைம் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் அங்கேயே டைம் வந்து மாற ஆரம்பிச்சுது. அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு ஸ்லோ மோஷனில் இருக்க ஒரு மாதிரி ஸ்லீப் மோடில் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு சரி ராம்ராஜோட லக்கி ட்ராவை வந்து நடத்திடலாம், பண்ணிட்டோம்னா எல்லாருமே கொஞ்சம் இதாகிடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ராம்ராஜ் டூல்ஸோட லக்கி ட்ராவை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து லக்கி ட்ரா போட்டு ஒருத்தவங்களாம் எடுத்தாங்க. அவர் ஏற்கனவே பேசினபடி எல்லாம் ஒரு 10 பேருக்கு வந்து அந்த கிஃப்ட் 861 டிசி பவர் சப்ளை, சால்ரிங், DT79 எல்லாத்தையுமே கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு நம்ம ரிசலர் சீத் வந்து என்ன பண்ணாருன்னா உள்ள வந்து நான் வந்து எங்கள் சைட்லேருந்து பேசி ராமராஜ் கிட்ட இருந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கி தரோம், RF4 மைக்ரோஸ்கோப் ஒன்று வந்து யாரோ ஒரு ஆளுக்கு வாங்கி தரோன்னு சொல்லி அவர் அப்பவே பேசி என்ன பண்ணாருன்னா ஒரு RF4 மைக்ரோஸ்கோப் ஒன்று வந்து பிளான் பண்ணாரு. பிளான் பண்ணி அதை ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போனார். 2 பேர் ஒரே பேரில் வந்துட்டாங்க, தமிழ் வானன்ற பேரில் 2 பேர் வந்துட்டாங்க. அதனால 2 பேரையுமே கூப்பிட்டு ஒரு சின்ன இது மாதிரி பண்ணார், ஃபன் மாதிரி பண்ணார். பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு வந்து RF4 கிஃப்ட்டை கொடுத்தாங்க. ராம்ராஜ் சைட்லேருந்து 10ங்கிறது 11 மாறிடுச்சு. ஒரு RF4 ஒன்று மறுபடியும் கொடுத்தாங்க. சரி, இன்னொருத்தர் அதே பேரில் வந்துட்டாரு அப்படிங்கிறக்காக அவருக்கு என்ன பண்ணார், ஏற்கனவே சூஸ் பண்ணியாச்சு, பேர் கன்ஃபார்மாக யாருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு ஆள் அதே பேரில் இருந்ததுனால அவருக்கு ஒரு 1 இயர் + 6 மந்த் டோக்கன் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த இன்னொருத்தருக்கு. ஸோ அது அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக அது ஒரு லக்கி ட்ராவே கொஞ்சம் இன்னும் நம்ம நினச்சதை விட சர்ப்ரைஸ் நிறைய வந்துச்சு. இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம்னா நாங்கள் காலையில் எல்லாருமே ஈவெண்ட்டுக்கு உள்ளே வரும்போதே வந்து ஒரு பேக், அந்த பேக்கில் வந்து ராம்ராஜோட ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று, அந்த ஒரு ட்வீசர் சம்திங்கு, ஒரு பிளேடு, RF பிளேடு ஏதோ ஒன்று வந்து உள்ளே போட்டிருந்தோம். அப்புறம் லஞ்ச் டோக்கனும் நாங்கள் உள்ளே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அதே மாதிரி பொர்னியாவோட டோக்கனும் உள்ளே ஆல்ரெடி பேக்கில் கொடுத்தாச்சு. சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்துட்டோம். இது போக நம்ம சைடில் இருந்து ரத்னா மொபைல்ஸ் இருந்து அந்த டிஸ்பென்சர் பாட்டில் அதையும் நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், அதையும் நாங்கள் உள்ளே கொடுத்துட்டோம். ஸோ இதெல்லாமே அந்த பேக்கில் போட்டு மார்னிங்கே கொடுத்தாச்சு. அது போக தான் இந்த லக்கி ட்ரா ஈவெண்ட் இருந்ததெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஐஃபோனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஐஃபோன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். சௌரவ் ஸ்டார்ட் பண்ணார். இந்த நேண்டு சம்மந்தமாக டீட்டெயில் பேசினதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே நேண்டு கிளாஸ் எல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா பொதுவாக அங்கே வந்திருந்தவங்களில் வந்து நிறைய பேர் ஐஃபோனுக்கு பிகைனர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாம் ஸ்லீப் மோடுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சது. இந்த ஃபேஸ் ஐடி கிளாஸ்லாம் எடுக்கும்போது நல்லாவே ஸ்லீப் மோடுக்கு போன மாதிரி எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஓகே, அது வந்து ஏன் அப்படிங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம டேரெக்டாக ரொம்ப சில விஷயங்களை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் சொல்லும்போது, வேகமாக சொல்லும்போது அது புரியாது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஐஃபோன் கிளாஸில் வந்து ஃபேஸ் ஐடியோட கட் பண்ணி விட்டுட்டு, ஃபேஸ் ஐடி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு அடுத்தது நாங்கள் இந்த லக்கி ட்ராவை மறுபடியும் போட்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் நான் இந்த ஐஃபோனை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். முடிஞ்சால் நம்ம வந்து அதை ஆன்லைனில் கூட எடுத்துக்கலாம். UMT கிளாஸ் அன்லாக் டூல் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் கூட நம்ம வந்து பொறுமையாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸாக எடுத்து கொடுத்துடலாம் ஆன்லைனில் அப்படிங்கிற பிளானில் தான் நான் அந்த இடத்துல கொஞ்சம் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் ஐஃபோனுக்கும். இந்த பப்ளு மகாஜன் வந்து ஒரு ஐசொல்யூஷன்ஸ்லேருந்து ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அதனால் மறுபடியும் அடுத்த லக்கி ட்ரா ஒன்று வந்து ஐசொல்யூஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது நம்ம நினச்ச மாதிரியே வந்து என்ன பண்ணோம்னா லக்கி ட்ரா போட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிஃப்ட்டு, அந்த 14 பேர்த்துக்குமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ் ஐடி கிட்டு, ஃபேஸ் ஐடி அடாப்டர், லூபானோட அடாப்டர், அப்புறம் வந்து பேட்டரி ரிப்பேரோட OSS பேட்டரி ரிப்பேர் அடாப்டர், இதெல்லாமே ஒரு 14 பேர்த்துக்கு மறுபடியும் லக்கி ட்ரா போட்டு மறுபடியும் அப்போவே கொடுத்துட்டோம். அந்த பேட்டரி அடாப்டர் இங்கே இல்லை, அதனால் அதெல்லாம் அட்ரஸ் வாங்கிட்டு கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கு. அதை போய்டும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
சரி, இது கொடுத்தது உடனே அடுத்த இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து சொன்னோம் இல்லையா, இதெல்லாமே நாங்கள் ஏற்கனவே சொல்லலை. ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லாமல் இதெல்லாமே ஈவெண்ட்டில் சர்ப்ரைஸாக நடக்கிற விஷயங்கள். ஐசோலேஷன் சொல்ல, கிவ் மீ ரோம் கிவ் மீ ரோம் அப்போவே என்ன சொன்னார் அவரும், எல்லாத்துக்கும் ஒரு 2 months டோக்கன் கொடுத்தாரு. எல்லாருமே என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்னோட வெப் பேஜில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அந்த டோக்கனை கன்ஃபர்மேஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா எல்லாத்துக்கும் 2 மாதம் நான் கிவ் மீ ரோமில் வந்து ஆக்டிவேஷன் ஃப்ரீயாக கொடுத்துறேன்னாரு. அப்போ இந்த கிவ் மீ ரோம் பொர்னியோவிலேருந்து வந்த அந்த 1 year 6 month எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸு, ராம்ராஜ்கிட்ட இருந்து வந்த RF4 மைக்ரோஸ்கோப்பு, பப்ளு மகாஜன் கிட்ட இருந்து வந்த அந்த 14 டூலு, எங்ககிட்ட இருந்து வந்த இந்த பாட்டில், இது எதுவுமே நாங்கள் முன்னாடியே சொல்லலை. எல்லாமே எங்கள் ஈவெண்ட்டில் சர்ப்ரைஸாக கொடுத்தது தான். ஸோ இதெல்லாமே நடந்துச்சு. அது முடிஞ்சோடனே எல்லாருமே மறுபடியும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்படியே அந்த மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் ஆச்சுன்ட்டு டக்குன்னு இந்த டியூல் லேயர் CPU ரீபால் பண்ணுறதை பற்றி ஆரம்பித்தோம். எங்கள் சைட்லேருந்து சஃபி அவர் என்னோட ஸ்டூடெண்ட் அவர் ஆரம்பித்தார். அது ஆக்சுவலாக 20 நிமிஷம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 20 minutes மட்டும் பேசலாம், அவருக்கு டைம் கொடுத்துருந்தோம். ஆனால் அவர் பேசும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேருக்கு அந்த டியூல் லேயர் சம்மந்தமாக நிறைய டவுட் இருந்ததுனால அவர் பேச ஆரம்பித்தோடனே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாம் நல்ல ஆக்டிவாக இருந்தாங்க, நிறைய டவுட்டு கேட்டாங்க. அவரும் சின்ன சின்ன விஷயங்களை பேச ஆரம்பித்தார். ஓகே, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்டை பேச ஆரம்பிக்கும் போதே ஈவினிங் 5 மணி, அதாவது ஈவெண்ட்டுக்கு நாங்கள் ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்த டைமில் தான் இந்த ஆண்ட்ராய்டுன்ற வார்த்தையை அந்த ஆண்ட்ராய்டு சம்மந்தமாகவே பேச ஆரம்பிக்கிறோம். அப்போவே வந்து ஈவெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து மேனேஜர் என்கிட்ட வந்து சார் 10 to 5 அப்படின்னாரு. ஒரு தடவை குறுக்கால வந்தார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு போயிட்டாரு. அப்புறம் நம்ம சஃபிக்கு 20 நிமிஷம் நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த டியூலர் சம்மந்தமாக பேசுறதுக்கு. ஆனால் அவர் வந்து 1 hourக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டாரு. ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. எல்லாம் ஆர்வமாக கவனிக்கவும், இவர் கொஞ்சம் நல்லா பேசவும், நமக்கு ஓகே டைம் போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணலை அவரை. ஸோ அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 6, 6:15 வரைக்குமே அது அப்படியே டைம் எடுத்து டைம் ஓடிடுச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா EMMCயும் UFS சம்மந்தமாக நம்ம பேசலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப அவர் வந்து சார் டைம் ஆகிட்டு இருக்கு சொல்லவும், எங்களுக்கு இந்த LED ஸ்பீக்கரு, இந்த ஹோஸ்ட், அந்த ஒரு பொண்ணு ஒருத்தவங்களை ஹோஸ்ட் அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் 5 மணி வரைக்கும் தான் டைம் பேசியிருந்தோம். ஆனால் எல்லாத்துக்குமே இந்த டைம் எக்ஸிட் ஆகி 6, 6, 6:15 மேலே 6 மணி போகும்போது அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி என்னை வந்து சார் என்ன இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியா ஒரு எனக்கே அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த EMMC UFS சம்மந்தமாக ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் எல்லாமே கொடுத்துட்டோம். எவ்வளோ வேகமாக என்னால் பேச முடியுமோ அவ்வளோ வேகமாக பேசி அவங்களுக்கு அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுற டேட்டா தானே, அதனால நான் அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக வந்து அதை பேச வேண்டியது இவர் காமேஷ் சார் பேசணும். நான் என்ன சொன்னேன்னா, சார் வேண்டாம், நீங்கள் நான் இது நம்ம EMMC தானே, நானே பேசிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டைம் இல்லை, அதனால் நான் எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் சார் கிட்டத்தட்ட 7-8 நாளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு PPT ரெடி பண்ணி வச்சிருந்தார். எதுக்காக DSO கிளாஸ் எடுக்கிறதுக்காக. அதை மொத்தமாகவே கட் பண்ணிட்டேன். சார் வேண்டாம், இது சரியாக வராது, இதுக்கான டைமும் இல்லை, நம்ம வந்து இந்த இடத்துல என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா 6 மணி ஆயிடுச்சு, DSO கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஐஃபோன்லேயுமே ட்ரூ டோன் ரிப்பேர்லாம் லைவாக பண்ணி காமிக்கலான் இருந்தோம், அதெல்லாமே கட் ஆயிடுச்சு. அப்புறம் பேனிக் சம்மந்தமாக பேசலான் இருந்தார், அதுவும் கட் ஆயிடுச்சு. முடிஞ்சால் ஒரு சின்ன டேட்டா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்வாப்பிங், போர்டு ஸ்வாப்பிங் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே பேசுகிற டைம் இல்லை. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் இந்த ஒரு இதில் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபேஸ் ஐடினா ஃபேஸ் ஐடி மட்டுமே ஒரு நாள் கிளாஸ், ஒரு ஃபுல் டே வந்து ஃபேஸ் ஐடி பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம், லைவ் டெமோ கிளாஸில் காமிக்கிறோம் அப்படின்னா, கிளாஸ் எடுக்கும்போது பண்ணுறோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து ஒரு 20 நிமிஷமாவோ 15 நிமிஷமாக சுருக்கும்போது அது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆச்சுனாக்கா அந்த டேட்டாவை வாங்கிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதில் DSOவையும் கொண்டு போய் எல்லாம் உள்ளே போட்டு எல்லாம் பேசுறது சரியாக வராதுன்ட்டு அதையும் கட் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலாக EMMC UFS பற்றி மட்டும் வேகமாக பேசிட்டு ஈவெண்ட்டை முடிச்சாச்சு. ஃபைனலாக ஸ்பீச் கொடுத்துட்டு ஈவெண்ட்டை முடிச்சாச்சு. இங்கே எனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் என்ன நினச்சேன்னா, எல்லாரும் 5 மணிக்கு டைம் சொல்லியிருக்கிறோம், புக் பண்ணியிருப்பாங்க வண்டிக்கு எல்லாமே, அவங்க சரி இப்போ இதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரிட்டன் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருப்பாங்க, அதனால் கண்டிப்பாக எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னு கூட நான் நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால், மணி இப்போ வந்து 7:05 7:10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வரைக்குமே ஒரு சீட் கூட காலியாகலை, எல்லாருமே அவங்க சீட்டில் இருந்தாங்க. ஒரு சிலர் பேக்கை மாட்டிட்டு ரெடியாக இருந்தாங்க, ஆனால் போகலை, யாருமே இங்கேருந்து லெஃப்ட் ஆகலை. அப்படிங்கிற போது ஓகே, நம்ம வந்து நல்லபடியாக தான் பண்ணியிருக்கிறோம். 5 மணிக்கு முடிக்கிறோன்னு சொன்னோம். டைம் சுத்தமாக எங்களுக்கு டைம் இல்லை, 7 மணி ஆகியுமே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் ஒரு தடவை மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை ரீகால் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் புக் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் 7 நாள் இல்லைனாலுமே வந்து இந்த ஈவெண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சதை விடவே பர்சனலாக நான் வந்து சக்ஸஸாக தான் இதை பண்ணியிருக்கிறோம். இது என்னோட கருத்துக்களில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ரத்னா மொபைல் சார்பாக கூப்பிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சரி ரைட்டு அவங்க பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி அங்கே வந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோட நன்றி நான் சொல்லிக்கிறேன்.
ராப்பகலாக வேலை செஞ்சாங்க. யாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் டீம் வேலை செஞ்சது. என்னோட டீம் ரத்னாபிள்ஸ் டீமுக்கு நான் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். காமேஷ் சார் ஆகட்டும், யார் பேருமே நான் சொல்ல, அவர் கீழே நிறைய சஃபி காமேஷ் நிறைய யாருமே சொல்ல, நிறைய பேர் வந்து வேலை செஞ்சாங்க. ஒருத்தர் பேர் சொன்னால் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போய்டும். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வேலை செஞ்சாங்க, ரத்னாபிள்ஸ்க்காக வேலை செஞ்சாங்க. நைனா அது நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஸோ அதெல்லாமே இவ்வளோ பேர் நமக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நன்றி. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து கொடுத்தது ஒரு அந்த ஐஃபோனை வந்து கன்சிடர் கூட பண்ண வேண்டாம். வந்து டியூவல் லேயர் சிபியூ வந்து ரீபால் பண்ணுறதை பற்றி ஒரு டாப்பிக்கும், இஎம்எம்சி யூஎஃப்எஸ் பற்றி ஒரு டாப்பிக்கும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பேசியிருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இந்த டிஸ்பென்சர் பாட்டிலை கொடுத்துட்டோம், கிவ் மீ ரோமோட ஆக்டிவேஷனை கொடுத்துட்டோம். எல்லாருக்குமே கம்பல்சரி ராம்ராஜ்லேருந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு, பப்ளு மகாஜன் கொடுத்துட்டாரு, RF4 கொடுத்துட்டாங்க. இவர் பொர்னியா சைட்லேருந்து 3 மாதம் ஆக்டிவேஷனும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற போது அது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு படுது. ஒரு இன்னுமே வந்து ஒரு வந்தவங்களுக்கு ஒரு வர்த்தியான திங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கூட அடுத்த வாரம் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னா, ஆன்லைன் கிளாஸ் வந்து UMT அன்லாக் டூல் முடிஞ்சா இந்த ஐஃபோன் கோர்ஸில் வந்து ஒரு NAND கிளாஸும் ஒரு ஃபேஸ் ஐடி பேசியிருந்தோம் இல்லையா, அதை அந்த ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து அடுத்த வாரம் ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து UMT டூல் அன்லாக் டூல் NAND ஃபேஸ் ஐடி இந்த நாளையுமே வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது அதையும் சேர்த்து பேசிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன். நான் அதையும் கொடுத்துருவேன். கம்பல்சரி UMT அன்லாக் டூல் பற்றி பேசிடுவேன். முடிஞ்சால் நாங்கள் NAND-யும் சேர்த்து இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் அதையும் பேசுகிறேன். இதுவும் காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ எனிவே இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தவித குறையும் இருந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதுதான் என்னோட நோக்கமாகவும் இருந்துச்சு. அதில் நான் ஜெயிச்சதாக தான் நான் நினைக்கிறேன். 90% மேலே இந்த ஈவெண்ட்டை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். எங்கள் டீம் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கு. முடிஞ்சால் நம்ம இன்னொரு ஈவெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னொரு ஈவெண்ட் இதே மாதிரி போடலாம் சீக்கிரமாக. ஈவெண்ட்டில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.